மாதிரி விநாயகர் பெருமானுக்கு 6 படை வீடு இருக்குது. அந்த 6 படை வீட்டை சொன்ன உடனே குச்சி வச்சு நான் ஐயா போய் 6 படை வீடு விநாயகர் வீட்டையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டார் போன வாரம். அற்புதமாக திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து சோழப்படை தளபதி அவர் பேர் என்னன்னா பரஞ்சோதியார்னு பேரு. அங்கே போய் வாதாபி மேலே படை எடுத்து போய் வாதாபியை வென்று அங்கேருந்து ஒரு பிள்ளையாரை எடுத்துட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். பண்ணி அவருடைய சிவபக்தியை பார்த்துட்டு மன்னர் அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து நீ இனிமேல் சிவத்தொண்டு புரியினாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாரு, என்னவா மாறுறாரு, சிறு தொண்டராக மாறுறாரு. பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தாரு பாரு இறைவனுக்கு, அந்த நாயன்மாரா போறாரு. அவரு தான் வந்து அங்கிருந்து விநாயகரை எத்தாந்து வச்சாரு. இது வந்து சம்பந்தர் வந்து அவருடைய பதிகத்திலேயே அவரை பத்தி புகழ்ந்து பாடுவார். அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாதாபியிலிருந்து விநாயகர் பெருமானை எத்தாந்து வச்ச வாதாபி கணபதி இனிமே இருக்கு திருச்செங்காட்டங்குடியில. அது இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விநாயகர் 6 விநாயகரை பத்தி நாம அற்புதமாக சொல்லி இருக்கிறோம். இப்ப அந்த கதைலாம் போனா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால வந்து இப்ப இது வந்து இப்ப இருக்கிறது இல்ல, 7000 வருஷத்துக்கு முன்ன விநாயகர் நம்ம நாட்டுல இருந்தாருன்றதுக்கு ஒரு வரலாறு மட்டும் சொல்றேன். திருப்புகழ்ல ஏமா நீங்க பழனி திருப்புகழ் கருவின் உருவாகி வந்து படிப்பீங்களா? கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே, கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே, கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி, கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி, அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல், அருசமய நீதி ஒன்றும் அறியாமல், அசன்னமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ, அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ, உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவுமாள் மகிழ்ந்த மருகோனே, உலகளவுமாள் மகிழ்ந்த மருகோனே. இந்த வரியை மட்டும் எடுத்துப்போம். இன்னொரு 4 வரி இருக்கு பின்னாடி, அதெல்லாம் வேணாம். உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே, பெருமாளுடைய மருமகனேன்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ்ல சொல்லுவார். அப்ப உலகளவு மால் மகிழ்ந்த, உலகளவு மால்னா யாரு? உலகம் வந்து எல்லாத்தையுமே அளந்தா இருப்பார் பெருமாள். அவரே பூஜை பண்ணாராம். பெருமாள் பூஜை பண்ண பெருமாள் யாரா? பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்னு பேர் அவருக்கு. பெரிய பெருமாள் யாரு? அரங்கன். அதிலே சொல்லுவாரு பெரிய பெருமாள் அரங்கன். அரங்கன்னா எங்க இருக்குது? திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளுக்கு பேர் என்ன? பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றாரு. ஏன் அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர் வந்ததுன்னு சொன்னமாக்கா, இந்த கதை வந்து 7200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ராமாயண காலத்துல. அதாவது என்னன்னு கேட்டமாக்கா, ராமனுடைய சந்ததிகள் தசரதன் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்னு சொல்லி 21 தலைமுறை பெருமாளை வந்து அரண்மனையில வச்சு பூஜை பண்றாங்களாம். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை பூஜை பண்ணியிருக்காங்க. இவரு வந்து 21வது தலைமுறை ராமர். ஏன்னா அதோட வந்து அந்த திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி 21 தலைமுறை வந்து பூஜை பண்ணி வணங்கின பெருமாளை இவர் வணங்கின்னு இருக்கார் ராமர் காலத்திலையும்.
ராமர் வந்து லங்கையில போய் போர் புரிந்து ராவணனை வென்று அங்கிருந்து என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த 14ஆம் வருஷம் முடியுது. அன்னைக்குதான் புரிஞ்ச உடனே ஐயோ பரதன் வந்து தீ மூட்டி இறங்கிடுவானேன்னு சொல்லி நம்ம எப்படி போட்டுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, விபீஷணனுக்கு பட்டம் சூட்டிடுவாங்க மன்னராக ராவணனுடைய தம்பிக்கு. அப்போ சூட்டினோன்னு அவர் சொல்லுவாரு, எங்க அண்ணன் வந்து விவரங்கிட்ட இருந்து கவர்ந்துட்டு வந்துட்டான், ஒரு பறக்கும் விமானம் ஒண்ணு, பறக்கும் தட்டு ஒண்ணு, அதுல ஏறி எல்லாரும் போயிடலான்னு. எவ்வளவு பேர் ஏற ஏற அது அப்படியே விரியுமா அது, அந்த மாதிரி அவ்வளோ பேர் அதில் ஏறி பறந்து வராங்க. வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, அலகாபாத்துக்கு மேலே பறக்குது அந்த பறக்க விமானம். அலகாபாத்துக்கு மேலே பறக்கும்பொழுது கீழே இருந்துன்னு ஒரு முனிவர் வந்து ரமா ரமா ரமான்றாரு. அந்த முனிவர் பேர் என்னன்னா பரத்வாஜ முனிவர்னு பேர். அலகாபாத்தில் நின்று குரல் கொடுத்தோன்னே ஐயோ பரத்வாஜ முனிவர் அழைக்கிறாருன்னு சொல்லி அப்படியே கீழே இறங்கிடுவார். இறங்கினோடனே என்ன சொல்லுவாங்க, உங்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு இங்கே சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டு தான் போனேன்ன உடனே எல்லாம் போட்டு அவர் எல்லா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவாங்க ஜம்முன்ட்டு. உடனே இவர் வந்து நேரம் ஆகினேக்குதே, அதனால என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கடையாளியை கட்டி ஆஞ்சநேயான்னு கூப்பிடுவார். ஆஞ்சநேயர் ஓடி வந்து பகவானேம்பாரு, இதை எடுத்துன்னு போய் பரதனை வந்து தீழே விழுந்துற போகிறான், அவனை நிறுத்துன்னுவார். அப்படியே எடுத்துன்னு சொயின்னு பறந்து போவார். பறந்து போய் அந்த கனையை காமிச்சு அவர் தீயில விழுறதை நிறுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இங்கே என்ன பண்ணி போடுறாங்க, எல்லாம் சாப்பாடை போட்டு வந்து அத்தனை பேருக்கும் சமையலை போட்டு பரிமாறிடுறாங்க. பரிமாறி இலையில போட்டு பரிமாறிட்டாங்க பாரு, இருந்த சாப்பாடு எல்லாம் சேர்த்து இருந்துருங்க அத்தனை பேருக்கும் கரெக்டாக பரிமாறி விட்டார். அதோட முடிஞ்சு போச்சா. ஆஞ்சநேயர் வந்து அப்படியே இறங்கி குதிக்கிறாரு. அங்கே வந்து குதிச்ச உடனே ராமர் பார்க்குறாரு, எல்லாருக்கும் பரிமாறிட்டாங்க, சாப்பாடு மொத்தம் காலியாகி போச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எதிரில் உட்கார வச்சுட்டு அந்த கோட்டில் ஒரு இலையில ஒரு கோடை போடுறாரு. போட்டு ஆஞ்சநேயா நீ அந்த பக்கம் உட்காந்து இதெல்லாம் சாப்பிடுன்றாரு. நாம் இப்போ இலையில வந்து முன்பக்கத்தில் என்னென்ன வைக்கிறோம், காய்கறி பழங்கள், இதெல்லாம் யார் சாப்பிடுதுன்னு சொன்னோமாக்கா ஆஞ்சநேய பகவான், குரங்குகள் சாப்பிட்ற ஐட்டங்கள் அதெல்லாம். நம்ம இந்த பக்கம் சோத்தை போட்டு மடை கட்டி அடிப்போம், சாம்பார் ரசம் ஊற்றி. அந்த பக்கம் வைக்கிறதெல்லாம் யார் சாப்பிட்றதுக்கு, விலங்குகள் சாப்பிடுறது. ஆஞ்சநேயர் சாப்பிடுவார். அவரை உட்கார வச்சு அவரை சாப்பிட வச்சாராம். இடையில அவர் கோடு போட்ட விரல்ல நகத்துல போட்டா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழாடியில கோடே கிடையாதான். ராமர் அன்னைக்கு ஒரு கோடை போட்டோன்னா வாழாடியில ரெண்டாம் நடுவில் கோடு போட்டு அந்த பக்கம் ஆஞ்சநேயர் உட்காந்து சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முட்டிட்டு எல்லாம் போறாங்க. போயிட்டு ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடந்து அற்புதமாக அவர் மன்னனாக முடிச்சு சொன்ன உடனே எல்லாருக்கும் பரிசு வழங்குறாரு. பரிசு வழங்கின உடனே விபீஷணனை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ராமர் காலில் விழுந்து வணங்கிட்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட 21 தலைமுறையா நீங்க பூஜை பண்ணீங்க பாரு, அந்த பெருமாளை எனக்கு கூட ஐயா, நான் எடுத்துன்னு போய் லங்கையில வச்சு பூஜை பண்றேன்றாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல, நேரா எடுத்து பெருமாளை தூக்கி கையில கொடுத்துட்டாரு. எடுத்துன்னு போ, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, கீழே எங்கேயும் இதை இறக்கக்கூடாது, இறக்கினா உன்னால அப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் எங்கே நிற்காம நேராக லங்கைக்கு பறந்துடுறேன் அப்படின்னு விபீஷணன். இந்த கதை இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது திருச்சியில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் போய் விநாயகர் பெருமான் உச்சி பிள்ளையார் கோயில் மலை மேலே உக்காந்துங்கிறாரு. இது நடந்த கதையப்பா 7200 வருஷம் வந்து வரலாறோடு இருக்குது. விநாயகர்கிட்ட போய் பகவானை, இந்த பக்கம் வந்து சிவபெருமான் இருக்காரு, அம்மன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, நாங்கள் வணங்குறதுக்கு ஒரு பெருமாள் இல்லையே, எங்களுக்கு ஒரு பெருமாளை வணங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கூடாதான்னு சொல்லி விநாயகர் பெருமான் கிட்ட எல்லாரும் போய் முறையிடுறாங்களாம். முறையிட்டுன்னு சொல்றாரு அவரே, கவலைப்படாதீங்க, ஒருத்தர் அங்கேருந்து வந்துக்கிறாரு அயோத்தியிலேருந்து, அவரை மடக்கி உங்களுக்கு தரேன்னாரு விநாயகர் பெருமான். சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் காவேரி ஓடுது, இந்த பக்கம் இன்னொரு ஆறு ஓடுது, சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆறு இருப்போம். கொள்ளிடம், கொள்ளிடத்துக்கு காவேரிக்கும் இடையில ஒரு மணல் திட்டு இருக்கும். அங்கதான் இப்ப ஸ்ரீலங்கா இருக்கிற இடம். இவர் அங்க வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் வேடம் போட்டுக்கின்னு விநாயகர் பெருமான். இவர் வர இருப்பார் மேல பறந்து. அவருக்கு என்ன பண்றாரு, வயிற்றுல உபாதையை உண்டாக்கி விட்டு எடாம்புடான் பண்ணி அவருக்கு இயற்கை காலை கடனை கைக்கிற மாதிரியா பண்ணி விட்டுறாரு. அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து மேல இறங்குறாரு. வயிறெல்லாம் கடாமுடான் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இறங்கினாக்கா இந்த பையன் நிற்கிறோம். அஜானு பகவா, தம்பி இந்த சிலையை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கிறியா, நான் போய் குளிச்சுட்டு காலை கடனை முடிச்சுட்டு வரேன்னா இருப்பாரு. நான் வச்சுன்னு இருக்கேன், எனக்கு பலு தாங்கலைன்னா 3 வாட்டி குரல் கொடுப்பேன், 3ஆவது வாட்டி குரல் கொடுத்தேன்னா நீ வரலன்னா கீழே வச்சுடுவேன்றாரு. இல்லை நீ 3ஆவது வாட்டி கூப்பிடுறதுக்காண்டி நான் வந்துடுறேன்னுவாரு. இவர் என்ன பண்றாரு, அப்படியே வச்சுன்னு இருப்பார். அவர் போய் எல்லாம் நீராடுவாரு. நீராடும் போது, ஐயா
ஐயா 2 குரலை மெதுவா கொடுத்தாரு. 3வது குரலை பெருசா கொடுத்தாரு பாரு. அவர் ஓடி வரதுங்காட்டி கீழே வச்சிட்டாரு. கீழே வச்சுட்டு உடனே ஓட அந்த இவரு பாக்குறாரு. ஐயோ நான் கீழே வச்சிட்டான்னு சொல்லி கட்டி கிட்டி தூக்குறாரு. ஒண்ணுமே தூக்க முடியல. ஆத்திரம் தாங்கல. ஒரே குட்டுவாரு அவரை தலைமையில. குட்ட உடனே என்ன போச்சு, அவரு குட்டை வாங்கிட்டு ஓடுவாரு. ஓடின உடனே இவருக்கு ஆத்திரம் தாங்காம பின்னாலேயே தோட்டிட்டு ஓடுறாரு. ஓட 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 2 பேரும் போய் உச்சி பிள்ளை மலைய மேல ஏறி அங்க போய் அப்படியே நின்று விநாயகர் பெருமானா காட்சி கொடுப்பாரு. இன்னைக்கா நடந்தது 7200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்க போய் அந்த ஐயரை கேளுங்க. உச்சி பிள்ளை தலையில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், நல்ல பெருசா. விபீஷணன் கொட்டின குட்டு இன்னைக்கும் இருக்குதாங்க. நான் இதை ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன போய் ஐயர்கிட்ட கேட்டு இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஆரம்பத்தில் சிவஸ்தலம் போகும்போது நீங்கள் போகும்போது கேட்டீங்கன்னாலும் இதை சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விநாயகர் பெருமான் 21 தலைமுறை ராமருடைய பரம்பரை பூஜை சென்ன பெருமாளை எடுத்துன்னு ஸ்ரீரங்கத்தில் நம்மளுக்காக பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாரு. எப்போ 7200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போத்துலேருந்து விநாயகர் பெருமானுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. வட இந்தியாவில் நிறைய பண்றதுனால அதை பார்த்து நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டோமாக்கா, சாதாரணமா பெண்களுக்கு கருப்பையில பிரச்சனை இருந்ததுன்னா அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்ன பின்னிய பிணைய விட்டு நட விட்டு வளர விடுவாங்க. ஈர துணியோட காலையில 4 அதுக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. அந்த ஈர துணியோட சுத்தி வந்தோமாக்கா வேப்ப மரத்து காட்டும் அரச மரத்து காற்றும் சேர்த்து நம்ம உடம்புல பட்டோம்னா கருப்பை சுத்தமாகுமா. இதை சொன்னா ஜனங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையாரை எடுத்து அங்க வச்சுட்டு காலையில 4 பிள்ளையாரை சுத்தி வாங்க. அரச மரத்தடி பிள்ளையார உங்களுக்கு குழந்தை பிறக்கும்பாங்க. எல்லாரும் சுத்தி வந்தாங்க பாரு. மொத்த பேருக்கும் கருப்பை பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அற்புதமாக எல்லாம் 12, 13, 14, 15 1, 2 கிடையாது. எங்க அப்பா 14வது குழந்தை எங்க வீட்டுல. பாத்தீங்களா எத்தனை குழந்தைன்றதுல அளவே கிடையாது. அப்படியே வேப்ப மரத்தை அரச மரத்தை சுத்தி 14, 15 குழந்தை பெற்றதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம பிள்ளையார் தான். பிள்ளையாரை மறக்காம விநாயகராகல பாராயணம் பண்ணி விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணி எல்லா நிகழ்ச்சியும் துவங்குங்க. 7200 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து தமிழ்நாட்டில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.